டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் திருச்செந்தூர் இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கோடை விடுமுறையொட்டி சென்னை விமான நிலையத்தில் விமான சேவைகள் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளது. அது குறித்த விவரங்களை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கோடை விடுமுறையொட்டி குடும்பத்துடன் சுற்றுலா மற்றும் சொந்த ஊர்களுக்கு செல்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் சென்னை விமான நிலையத்தில் பயணிகளின் எண்ணிக்கை வழக்கத்தை விட வெகுவாக அதிகரித்துள்ளது. அந்த வகையில் தினமும் சென்னை தூத்துக்குடி இடையே இரு மார்க்கங்களிலும் மொத்தம் 6 விமானங்கள் இயக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது இது 8 அதிகரிக்கப்பட்டுள்ளது. சென்னை திருச்சி இடையே இரு மார்க்கங்களிலும் தினசரி விமான சேவைகளின் மொத்த எண்ணிக்கை 8 12 அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் சென்னை கோவை இடையே தினமும் இரு மார்க்கங்களிலும் மொத்தம் 12 விமானங்கள் இயக்கப்பட்டு வந்தன. தற்போது இது 16 அதிகரிக்கப்பட்டுள்ளது. சென்னை மதுரை இடையே இரு மார்க்கங்களிலும் தினசரி விமான சேவைகளின் மொத்த எண்ணிக்கை 10 14 அதிகரிக்கப்பட்டுள்ளது. சென்னை பெங்களூரு இடையே விமான சேவைகளின் மொத்த எண்ணிக்கை 16 22 அதிகரிக்கப்பட்டுள்ளது. சென்னை ஹைதராபாத் இடையேயான விமான சேவைகளின் மொத்த எண்ணிக்கை 20 28 அதிகரிக்கப்பட்டுள்ளது. சென்னை பாரிஸ் இடையே ஏர் பிரான்ஸ் விமான நிறுவனம் வாரத்திற்கு 3 நாட்கள் விமான சேவையை வழங்கி வந்த நிலையில் இனி வாரத்திற்கு 5 நாட்கள் விமான சேவை வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளது. சென்னையில் விமான சேவைகளின் மொத்த எண்ணிக்கை 2022 மே மாதத்தில் 11,405 இருந்து 2023 மே மாதத்தில் 11,708 அதிகரித்தது. இந்நிலையில் 2024 மே மாதத்தில் கடந்த ஆண்டை விட 400 விமானங்கள் வரை கூடுதலாக இயக்கப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. விமான பயணிகளின் எண்ணிக்கை 2023 மே மாதத்தில் 17.42 லட்சமாக இருந்து 2023 மே மாதத்தில் 18.9 லட்சமாக அதிகரித்தது. 2024 மே மாதத்தில் இது 21 லட்சமாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் திருச்செந்தூர். அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.